பவாரியா கொள்ளை கும்பல் இவங்கள லாரி கும்பல் இல்லைனா ஜட்டி பனியன் கும்பல்னு கூப்பிடுறாங்க. 1881ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பவாரியா கேங்க விலங்குகளை வேட்டையாடுற சமூகம்னு குறிப்பிட்டிருக்காங்க. பவாரியா கும்பல்களுக்கு திருடுறது ரொம்பவே ஈஸியாகவே வந்துருமா அண்ட் இவங்களுக்கு காட்டு விலங்குகளை எப்படி கண்காணிக்கிறது, அது எப்படி ஈஸியாக வேட்டையாடணுன்ற ஸ்கில்லும் இருந்திருக்கு. இந்த கும்பல் லாரியில் பொருள் எடுத்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இறக்கி வச்ச அப்புறமா அங்கே பக்கத்தில் இருக்க வீட்டுக்கெல்லாம் போய் போர்வை விற்கிற மாதிரி இல்லை பிச்சை எடுக்கிற மாதிரி போய் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் எவ்வளோ நகை இருக்குன்றத நோட்டமிட போவாங்க. ஒரு வீட்டை குறி வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு நைட்டு நேரம் போய் கதவு உடைச்சு கொள்ளையடிப்பாங்க இந்த கும்பல். அங்கே யாராவது இவங்களை தடுக்க வந்தால் இரும்பு கம்பி இல்லைனா நாட்டு துப்பாக்கியை வச்சு தாக்குவாங்க. தமிழ்நாட்டில் 1995லேருந்து 2005 வரை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கேஸ் இந்த பவாரியா கேங் மேலே போடப்பட்டிருக்கு. அந்த டைமில் ஏடிஎம்கே எம்எல்ஏவை கொலை பண்ணும்போது அப்போது சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த கேங்கை சுட்டுப்பிடிக்க ஆர்டர் போடுறாங்க. அண்ட் ஐஜி தலைமையில் தனிப்படை ஃபார்ம் பண்ணி ராஜஸ்தான் ஹரியானா ஸ்டேட்டில் என்கொயரி பண்ணி 13 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த கேங்கோட லீடர் ஓமாவை ஜெயிலையே இறந்தும் போயிடுறாரு. மீதியுள்ள பவாரியா கேங்கில் எல்லாருக்கும் ஆயுள் சிறை தண்டனை கொடுத்துருக்கு நீதிமன்றம். இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.